మీరు ఎన్నిసార్లు అయినా ఆ మాటే వస్తారు. நேற்று வந்து பேரம் பேத்தி இருக்கிற வேல்யூ கூட பெத்த பொண்ணு இல்லைம்மா போலீஸ் அவனா திருவள்ளம் பிடிக்கணுமா நான் மாட்டேன் அப்படின்ட்டு. சந்தையிலே முக்கால் பாகம் பார்த்தீங்கன்னா கருவாடு தான் இருக்கும். ஹாய், எங்க அம்மா வந்துருக்குறாங்க பாருங்க. எங்க வீட்டுல வந்து மாடு கண்ணு போட்டுதான், அது பொட்டை கண்ணா. ரொம்ப சந்தோஷம் ஃபோன் பண்ணாங்க. நேற்று கடும் பால் காசிக்கிறாங்க, அவங்க சாப்பிடவே இல்லை. பேரம் பேத்தி கேட்டாங்க சொல்லிட்டு காசின பால் குண்டா நாடு எடுத்துன்னு வந்துக்குது. அப்படியே கொஞ்சம் தான் சாப்பிட்டுக்கிறாங்க, மீதி எல்லாம் அப்படியே எடுத்துன்னு வந்துட்டுக்கிறாங்க. இது வந்து நீ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்குமா. இது இப்போ வரும்போது கறந்து எடுத்துருந்தாங்க அந்த 2 பாட்டில் பாலும். அவங்க பேரன் பேத்தி கேட்டாங்கனால பாருங்க, அவங்க தாத்தாவும் அவங்க பாட்டி மொத்த பால் இங்கே குத்த அமைச்சிட்டுக்கிறாங்க. அவங்க தான் எங்கள் அம்மா தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாட்டு கடும் பால் சாப்பிடணுன்னா. எங்கள் பசங்கன்னா ஸ்கூல்லேருந்து வரல, வந்தோன்னா பயங்கரமாக எகிரி குதிப்பாங்க. எங்கள் அப்பா அவங்க சாப்பிடவே விட மாட்டார். அங்கே இருக்கும்போது ஜுரம் வரும் போதும் ஏந்திரம் கத்துனே இருப்பாரு. பெத்த பொண்ணு கேட்டா திட்டுவாங்க, ஜுரம் வரும் அதெல்லாம் இல்லைன்ட்டு. அவங்க பேரன் பேத்தி கேட்கறதுக்கெல்லாம் எத்துன்னு பறந்து ஓடிடுறாங்க. அம்மா ஷோலிங்கார்லேருந்து ரேணிகுண்டாக்கு. எப்போ மிளகாத்தூள் நான் அரைக்க மாட்டேன், எங்கள் அம்மா தான் அரைச்சிட்டு வந்து கொடுப்பாங்க. மிளகாத்தூள் ஆகி 1 வாரம் ஆகுது. 1 வாரம் ஃபோன் பண்ணுறேன் வரல. இப்போ பேரன் பேத்தி கடும் பால் கேட்கறதுக்கெல்லாம் அப்படியே மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. நேற்று வந்து பேரன் பேத்தி இருக்கிற வேல்யூ கூட பெத்த பொண்ணு இருக்கிறது இல்லை. இப்பெல்லாம் எல்லாரும் வீட்டில் அப்படி தான் இருக்கிறாங்க. நீ சாப்பிடுவேன், பஜார்லாம் கூட விற்பாங்கல்ல. இந்த குண்டா வேணுமாப்பா, ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் பால். கூட்டின்னு வராட்டம் போய் உண்ணாக்க விடுவேன். வாங்கினேன் கறி செஞ்சேன், எல்லாருக்கும் தான் கொடுப்பேன். நான் ஒண்டி எப்பமா சாப்பிடுவேன். மாடி பாப்பாவோட ஸ்கூலுக்கு வந்திருக்குங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், ப்ரோக்ரஸ் கார்டு தராங்க. இதுதான் பாப்பாவோட ஸ்கூலு. ஏ கிரேட். அப்போ ஆமா எல்லாம் ஏ எடுத்துடுறேன். அப்புறம்ண்ணா ஜாலியாரு இந்தங்கடா ப்ரோக்ரஸ் கார்டு நல்லா எடுத்திருக்கேன். மார்க் காட்டு எப்படி பரவாயில்ல. இவனும் ஏ கிரேட் தான் எடுத்துருக்கான். ஓகேடா. చక్రవర్తి మీరు ఎన్నిసార్లు అయినా ఆ మాటే వస్తుంది సార్. అబ్బాయి డ్రాయింగ్ అంటే చాలా ఇష్టం సార్, డాన్స్ బాగా చేస్తుంది. என்ன அவனோட ஆசை டீச்சரா சொல்லி வாய் தருது. ஸ்கூல் கிட்ட வந்தாங்க. கேத்தி இன்னைக்கு வந்து கோலம் போட்டி இருக்குதுமா, கண்டிப்பா நீ வந்து ஜெயிக்கணும்னு சொன்னா. கோலம்லாம் ஏதோ ஒரு அளவுக்கு வரும், அதனால வந்தேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட இன்னைக்கு. பாப்பா வந்து ப்ரோக்ரஸ் கார்டு கொடுத்தாங்க. கேத்தி பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லி. கேத்தி வந்து படிப்பை விட டிராயிங் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். டான்ஸ் பயங்கரமாக பண்ணும். சினிமாவில் ஹீரோயினுங்க அவங்க போகிற ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக அப்படியே போடும். கேத்திக்கு சரி வேதாவுக்கு சரி. வேலை சூப்பராக படிப்பா, எல்லாத்துலேயுமே நல்லா வேலை நல்லா படிப்பா. அவளுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு. எங்கள் பாப்பாவுக்கு என்ன ஆகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப சிரிப்பீங்க நீங்கள். வேணாம் அது வருங்க, தெரிஞ்சு சொல்ல வேணாம் சொல்கிறேன். நீ என்னம்மா ஆக போகிறேன்னா நான் எதுவுமே ஆக போதும்னு சொன்னான் ஃபஸ்ட்டு. எதுவுமே ஆக போதில்ல. போலீஸ் ஆகமா போலீஸ் ஆகனா திருவள்ளம் பிடிக்கணுமா நான் ஆக மாட்டேன் அப்படின்ட்டேன். டீச்சர் ஆக போகிறேன்னா மறுபடியும் ஸ்கூலா நான் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். எது கேட்டாலுமே தரங்களாக பேசினே இருந்தான். ஆனால் அவளுக்கு வந்து டிராயிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஃபோன் பார்த்தா கூட நிறைய பசங்க வந்து ரைம்ஸு அந்த மாதிரி விஷயம் பார்ப்பாங்க. ஆனால் கேத்தி பார்த்தீங்கன்னா டிராயிங் எப்படி வரைதுன்னு பார்த்து ஃபோனில் பார்த்து எனி டைம் டிராயிங் வரைஞ்சிட்டே இருப்பாள். அதில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் சொல்லிவிட்டு அவளுக்கு க்ரைன்ஸு, ஸ்கெட்சு, பென்சில் ஸ்கெட்சு, வாட்டர் கலர்ஸு அந்த மாதிரி பொருளுங்க எல்லாமே அவளுக்கு வாங்கி கொடுத்துருச்சாரு. சூப்பர். மீனா ஸ்கூல் கிட்ட கோலம் போட்டில் கலந்துட்டு இருக்கா. அதனால எங்கள் அத்தை கூட்டிட்டு சந்தைக்கு வந்துட்டேன். அவங்களுக்கு கருவாடு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால கருவாடு வாங்கிறதுக்காக வந்துட்டோம். இதாங்க கருவாடு சந்தை, ரேணிகுண்டா. ரொம்ப பெரிய சந்தை. சந்தையிலே முக்கால் பாகம் பார்த்தீங்கன்னா கருவாடு தான் இருக்கும். அத்தைக்கு தேவையான கருவாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள கூப்பிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட்டை வாங்கி கொடுத்து ட்ரெயின் ஏற்றி சீட்டும் பிடிச்சி கொடுத்துட்டேன். இந்தாங்கப்பா உங்கள் ஆயா உங்களுக்காக பால் கூட காசு எடுத்துன்னு வந்துச்சுப்பா. சூப்பராக இருக்குது. காலையிலேருந்து எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு மாடில் எடுத்து கையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் பால் கறந்துக்கின்னு அது வாட்டர் பாட்டில் ஊற்றிக்கின்னு ஆல்ரெடி காசின பாலும் கடம்பு எடுத்துக்கின்னு பேரம்பேத்தியாக வந்து நிற்க கூடவே இல்லைங்க. எப்போ வந்தாலும் எங்கள் அம்மா நைட் தங்கவே மாட்டாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்காது. கால் சுத்தண்ணி ஊற்றின்னு வந்த மாதிரி வந்து அப்பயே ஓடிடும். வந்த உடனே ஒரு சாப்பாடு சாப்பிடுச்சு. இதெல்லாம் பேரம்பேத்திங்களுக்கு குத்துச்சு. ஸ்கூலாண்ட போயிட்டு பேரனை பேத்தியும் பார்த்துச்சு. அதுதான் ட்ரெயின் ஏறி கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு 15 வருஷம் அது கல்யாணம் ஆகி. இந்த 15 வருஷத்துலேயும் வந்து நைட்டு தங்கதே இல்லை. வரும் அவங்கள பார்க்கும் ஓடுறோம். இங்கெல்லாம் கடும் பாலே கிடைக்கிறது இல்லை. கொஞ்சம் தூரமாக வில்லேஜுங்களில் மாடுங்கள்லாம் இருக்குது. அவங்க வீட்டில் கேட்டால் 100 கிராம் பால் 200 ரூபான்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் கடும் பாலே வேணான்னு விட்டுட்டேன். எங்கள் ஆயாவுக்கு நாங்கன்னா ரொம்ப பிடிக்கும்.
நான் ஃபோன் பண்ணி கடும் பால் கேட்டதால இன்னைக்கு காலையில வந்து கொடுத்துட்டு போனாங்க. கரும்பால் சூப்பரே. எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து கையில் எது விளைஞ்சாலும் முதல்ல தந்து எங்களுக்கு குத்துரும். இன்னைக்கு வீடியோ தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பாய் பாய். பாய்.